ஓகேங்களா? சுத்தமான பசும்பால், நல்ல பெரிய பக்கெட்டு, அதாவது சுபருடைய பார்வை. அதில் கொஞ்சமாக அல்லூர் தண்ணி எடுத்து ஊற்றிடுறீங்க. ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 10 மில்லி லிட்டர் தான் ஊற்றிட்டேன். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்விங்க, பாவர்கள் சுபத்துவமாகி லக்னத்தை பார்த்தால் அந்த பார்வை லக்ன பாவகத்தை கெடுக்குமா? பாவர்கள் சுபத்துவமாகி லக்ன பாவகத்தை பார்த்தால் அந்த பார்வை லக்ன பாவகத்தை கெடுக்குமா? எந்த மாதிரியான அமைப்புகளில் சுபத்துவமாக இருக்கிறாங்க? இயல்பாக ஓகே, எந்த இடத்திலும் பாவருடைய பார்வை தான். ஓகே, இது உங்களுக்கு நான் எப்படி சொல்லணும்? ஒரு பெரிய ஒரு பக்கெட்டில் வந்து நல்ல ஒரு சுத்தமான பசும்பாலுங்க, பொங்கலுக்கு வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? சுத்தமான பசும்பால், நல்ல பெரிய பக்கெட்டு, அதாவது சுபருடைய பார்வை. அதில் கொஞ்சமாக அல்லூர் தண்ணி எடுத்து ஊற்றிடுறீங்க. ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 10 மில்லி லிட்டர் தான் ஊற்றிட்டேன், ரொம்ப இல்லை. மிக்ஸ் பண்ணிட்டீங்க, பார்க்க தெரியாது. குடிக்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதில் எந்த ஒரு இதுவும் தெரியாது, எதுவும் இருக்காது. நீங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தான் மேபி அதில் ஜெம்ஸ் இருக்கிறது தெரிய வரலாம். அந்த மாதிரியான இடத்துல உங்கள் மனசு எப்படி இருக்கும்? அதை குடிக்க தோணுமா? இது தாங்க லக்னத்தை பாவர் பார்க்கறது. எவ்வளவு சுபத்துவமாக இருக்கட்டும், சனி பார்த்தா சனி பார்வை தான். சுபத்துவ சனி என்னத்தை பண்ணுவார்? சனியினுடைய தன்மையை அந்த ஜாதகருக்கு கொடுப்பாரு. என்னத்தை கொடுப்பாரு? ஆன்மீகத்தை கொடுப்பாரு. சில நேரத்தில் சனியின் குறுக்கு வழி அமைப்புகளில் சனியின் வேலைக்காரன், கீழ்நிலை தொழில், சுத்தனா தூய்மை பணியாளர்கள், இந்த மாதிரி அமைப்புகளில் சனியின் தரத்தில் தான் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறாரு. சனி சம்மந்தப்படுற அமைப்புகளில் தான் உங்களுக்கு உயரத்தை குறைக்க போகிறாரு. சனி சார்ந்த அமைப்புகளில் வெளியில் காட்டிக்கலனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தான் இருக்கும். செவ்வாய் பார்க்குறாருங்க, எவ்வளவு சுபத்துவமாக இருந்தாலும் சில நேரத்தில் அப்படி வெடிச்சிட்றேனே, எவ்வளோ பொறுமையாக இருக்குன்னு பார்க்குறேன், திடீர்னு லாக்ஸ் கண்ட்ரோல் ஆகிடுறேனே. இதெல்லாம் அந்த பாவருடைய அமைப்பு. சரி, லக்னத்தில் ராகு வந்துடுறாரு. ராகுக்கு குருவோட இணைவு, சுக்கரனுடைய பார்வை, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வைன்னு சொல்லிட்டு தூளாக இருக்கார் ராகு. ஆனாலும் ராகு தானேங்க, ராகு என்ன செய்வார்? ராகு போகத்தை கொடுக்குறவர். ராகு ஆன்மீகத்தை கொடுக்குறவரா? இல்லையே, ராகு போகத்தை கொடுக்குறோம். திடீர்னு 3 வருஷத்தில் பணக்காரங்கானவங்க, திடீர்னு 7 வருஷத்தில் செட்டில் ஆனவங்க, அவங்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ராகு எந்த வழியில் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு 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 அதிக சுபத்துவ நிலை ராகுக்கு அதிகரிக்குதோ அந்த அவர் இருக்கக்கூடிய ஆதிபத்திய ரீதியில் அவர் போக நிலையை கொடுப்பாரு. எவ்வளவு 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 அவர் இருக்கிற இடம் பாபத்துவம் ஆகுதோ அந்த ஆதிபத்திய ரீதியில் உங்களுக்கு கெடுதல் நடக்குது. 8ல் இருக்கிற ராகு தனக்கு தானே மரணத்தை கொடுத்துக்குவாருன்னெலாம் சில இடத்துல சொல்கிறதெல்லாம் இந்த அமைப்புகளில் தானே. அப்போது பாவர் பார்த்தால் பாவர் தான், நண்பர் பார்த்தா நண்பர் தான், சுபர் பார்த்தா சுபர் தான். குரு வந்து ரிஷபத்துலாம் லக்னத்துக்கு சம்மந்தப்பட்டிருந்தார், லக்னத்திலே இருந்தாருன்னா பாடியை வெயிட் ஆக்குவார். இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கிறீங்களா? பெரிய பெருத்த உடலாக மாற்றுவார். என்னங்க சம்மந்தமே இல்லை, சாப்பிடவே மாட்டேறீங்க, இப்படி இருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு பாபத்துவமாக இருப்பார். இதெல்லாம் நுணுக்கம் ஜோதிடத்தோட. ஏன்னா லக்னத்துக்கு அவர் இயற்கை சுபருங்க, ஆனால் லக்னத்துக்கு அவயோகரில், லக்ன பாபரில் அவர் குரு, ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவார்? அவரால் என்னத்தை கெடுக்க முடியும் அந்த லக்னத்தைன்னு கெடுத்து வைப்பார். சரிங்களா? இது தாங்க இது உங்களுடைய கேள்விக்கு விளக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.